இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல சந்திரா. அக்கா, இதுல ரேவதி என்னக்கா பண்ணுவா? பாவம். கார்த்தி தான் ஒன்ன ஜெயிக்கிறதா நினைச்சு ரேவதி கிட்ட பழசையெல்லாம் சொல்லி இருக்கான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆமா, அவன் பண்ணது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம் தான் சந்திரா. ரேவதி விஷயத்துல அவன் ஜெயிக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இப்பதான் நீயே என் வழிக்கு வந்திருக்க. அப்படி வா. இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து சொல்ல வைக்க நான் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. நான் சொல்றத தெளிவா கேளுக்கா. ரேவதிக்கு தன்னோட கல்யாணத்தை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அவ இவ்ளோ அமைதியா இருக்க காரணமே அந்த கார்த்தி தான். இனிமே நம்ம பொண்ண அவன் கண்ட்ரோல்ல எடுக்காம இருக்கணும்னா நம்ம பொண்ணு அவன் பக்கத்துல எப்பவுமே இருக்க கூடாது. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெளிநாட்டுல இருக்காங்களான்னு பாரு. வெளிநாட்டுல நம்ம சொந்தக்காரங்க கம்மியா தான் இருக்காங்க. வேற யாரு வெளிநாட்டுல இருக்கா? நல்லா யோசிச்சு பாருக்கா. ரேவதி மனச அந்த கார்த்தி கலைக்காம இருக்கணும்னா நாம ரேவதிய அவங்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். அதுவும் கார்த்தி நினைச்சாலும் போய் பார்க்க முடியாத தூரத்துக்கு ஒரு 6 மாசத்துக்காவது எங்கேயாவது வெளிநாடுக்கு அனுப்பி வச்சிரு. 6 மாசமா? அதுக்குள்ள இந்த கார்த்தி சும்மா இருப்பானா? இனி மாமாவை இந்த கோவில் விஷயத்துல அவன் சேர்க்கவே கூடாது. நம்ம கண்ணுல மண்ணை தூவினவனுக்கு கும்பாபிஷேகம் ஒரு கேடா? அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி அவனோட மொத்த ஆட்டத்தையும் நம்ம காலி பண்ணணும். அதுக்கப்புறமா கூட ரேவதியை வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு நடந்ததை பேசிக்கலாம். அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன்னு நாம புரிய வச்சுக்கலாம். இப்ப நீ கார்த்தியை ஜெயிக்கிறத விட நம்ம ரேவதி கிட்ட பாசத்துல தோத்துடக்கூடாது. அப்படி மட்டும் நீ தோத்து போன அந்த கார்த்தி உன்னை ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இனி கார்த்திய மறந்து இன்னொரு முறை ஜெயிக்க விடக்கூடாது. ஏய் கார்த்தி, நான் உன்கிட்ட அவ்வளவு சொன்ன பிறகும் கூட நீ கொடுத்த வாக்க மீறிட்டல்ல. நீ ஆசைப்படுற மாதிரி என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான். நான் கிடைக்கவும் விட மாட்டேன்.